சற்று முன் இந்தியாவுக்கு ஆப்பு வச்ச ஆப்புக்கானு அண்டு சிடி அதாவது சாம்பியன் ட்ராஃபி பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்குங்க. ஆப்கான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு இந்திய ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்று தான் சொல்லணும். ஓகே, சாம்பியன் ட்ராஃபி டுடே மேட்ச் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதினாங்க. இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இதில் தாங்க ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஆசிய கண்டத்தோட சிங்கம்னா லயன்னா ஆப்கான் தான். ஏன்னா ஸ்பின் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஆனால் இங்கே மிகப்பெரிய லெவலில் தடுமாறிட்டாங்க. சமீபத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சக்கட்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லலாம். எதிரணி டீமை சக்கையை புளிகிறாங்க அண்டு வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, அந்த காம்ப்ளிகேட்டடான சிக்கல் எங்கே பாயிண்ட் டேபிளில் மாறி இருக்குன்னா, முதல் மேட்சோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா முதல் பேட் பண்ணாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. சின்ன டீமாக பெரிய டீமாலாம் பார்க்கல, செதச்சிட்டாங்க. அந்த செதர் தேங்காய் உடையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க. 315 ரன் இமாலய ஸ்கோரை வந்துட்டு செட் பண்ணாங்க. அந்த டீமில் எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்கன்னு வைங்களேன். எல்லா பேட்ஸ்மேனுமே தெரிவிக்க விட்டாங்க அண்டு ஒன்றுமே பண்ண முடியலைன்னு வைங்களேன். கிராப்பே ஏறல ஆப்கானிஸ்தானுக்கு. லாஸ்ட் வர எண்ட் ஆஃப் த கேம் முடிகிற வர கிராப்பே எந்திரிக்கலைங்க. ஃபுல் கிராப் ஏறினது வந்துட்டு இவங்களுக்கு தான், சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஓவரால் டாமினேட் பண்ணிட்டாங்க. 315 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆப்கான் பின்னர் சேஸ் பண்ணாங்க. எல்லாருமே 10, 17. இந்த ரஹமத் மட்டும்தான் 61 ரன் அடித்தார். மற்ற எல்லா பேட்ஸ்மேனுமே சொற்ப ரனில் அவுட்டு அண்டு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, இதனால என்ன ப்ரோ இந்தியாவுக்கு காம்ப்ளிகேட்டட் சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணி விட்டாங்க இந்த ஆப்கானு. ஏ குரூப் பி குரூப் 2 குரூப்பாக பிரித்து போட்டிருக்காங்களா. இப்போ பி குரூப்பில் முதல் பிளேஸ் வராங்க பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா முதல் பிளேஸ். ஏன்னா நெட் ரன் ரேட் வந்துட்டு தாறுமாறா +2 கிட்ட போயிருச்சு. அப்போ அவங்க செமிஃபைனலில் ஏ குரூப்பில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க பாருங்கள். செகண்ட் பிளேஸில் தான் டீம் இந்தியா இருக்காங்க. அவங்களோட ஃபைட் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா துபாயில் மேட்ச் நடப்பதால் அங்கே சீமர்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, சவுத் ஆஃப்ரிக்காவில் சீமர்ஸ் செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக மாற வாய்ப்பு இருக்குங்க. இந்த சூழலிருந்து தப்பிக்கன்னா இந்தியா பி குரூப்பில் முதல் பிளேஸ் வரணும். இதை நீங்கள் நல்லா தியரியை புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஏ குரூப்பில் முதல் பிளேஸ் இருக்கிறவங்க பி குரூப்பில் செகண்ட் பிளேஸ் இருக்கிறவங்களோட மோதணும். பி குரூப்பில் முதல் பிளேஸில் இருக்கிறவங்க ஏ குரூப்பில் செகண்ட் பிளேஸ் இருக்கிறவங்களோட மோதணும். இப்போதைக்கு செகண்ட் பிளேஸில் டீம் இந்தியா தான் இருக்காங்க. இந்த ஃபார்மட் மாறணும்னா பாகிஸ்தானை வந்துட்டு 23ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க இல்லையா, அதில் பிரம்மாண்டமாக டீம் இந்தியா வின் பண்ணால் மட்டுமே அந்த முதல் இடத்துக்கு வர முடியும். அடுத்து இந்த ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ வந்தால் ஈஸியாக அடிச்சிருவாங்க. பி குரூப்பில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவையும் ஈஸியாக அடிச்சிருவாங்க, இங்கிலாண்டையும் ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஏன்னா ஓடி சீரிஸ் சமீபத்தில் இங்கிலாண்டை பொழந்து விட்டாங்க டீம் இந்தியா. ஆனால் இந்த RACA சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. சீமர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ரபாடாலேருந்து மிகப்பெரிய சீமர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு வீழ்த்துறது மிகப்பெரிய கடினம். அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் பண்ணி விட்டாங்கன்னு வைங்களா. ஆப்கான் இன்னைக்கு மோசமாக தோத்துட்டாங்க, யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி ஆப்கான் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிட்டாங்க. நெட் ரன் ரேட் வந்துட்டு தாறுமாறாக குறைஞ்சிருச்சுங்க. பி குரூப்பில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா குவாலிஃபைட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 டீமில் வந்துட்டு ஆஸ்திரேலியா நம்மளோட செமிஃபைனல் மோதுனாங்கன்னா பெட்ரு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா மோதுனாங்கன்னா அது மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட் சிக்கலாக போய்விடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால தாங்க சொன்னேன், இன்னைக்கு ஆப்கான் தோத்து மிகப்பெரிய சிக்கலில் உண்டு பண்ணி விட்டாங்க டீம் இந்தியா அன்னைக்கு. பட் இந்த சிக்கல்ல இருந்து ஓவர் கம் பண்ணி அந்த சாம்பியன் ட்ராஃபியை டீம் இந்தியா வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.